ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாரம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாமளும் ஏதாவது ஒன்று போடலான்னா மாற்றி மாற்றி ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்குப்பா. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்குள்ளே இருந்தோம், அப்புறம் கொஞ்சம் அவுட்டரில் வந்தோம். ஊருக்குள்ளே இருந்ததை விட அவுட்டரில் கொஞ்சம் அமைதியாக இருந்தேன். அமைதி எங்கெங்கே இருக்கோ அங்கே தான் சாயப்பா இருப்பார் போல். அதனால் அப்படின்னு ஒரு நாள் நினச்சிக்கிட்டேன். அது இன்னும் உண்மை தான். நான் இப்போது பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நாகசாயி கோயில் கோயம்புத்தூரில் இருக்குல்ல, அப்போ போயிருந்தப்போ அந்த இடம் ஒரே அமைதியாக இருக்கும். 100% அமைதியாக இருக்கும். யார் வந்தாலும் பேசுகிற சவுண்டு கூட கேட்காது, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்தில் போயிருந்தேன், அதில் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. மக்கள் அதிகமாக பேசுகிறாங்களோன்னு தோணுது. நான் கூட யாராவது நின்னாங்கன்னா லொடன்னு பேசிட்டு தான் இருப்பேன். அதெல்லாம் குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ குறைச்சிட்டு வர்றேன். யாராவது கேட்டாங்கன்னா ரிலேஷன்லேயே பார்த்திங்கன்னா நாத்தனார், அக்கா, அவங்க அதாவது எனக்கு கூட பிறந்த தம்பி மட்டும்தான், பெரியம்மா பொண்ணுங்க அந்த மாதிரி அவங்க எங்கள் வீட்டுக்காரரோட அண்ணா வீட்டுக்கு மனைவிங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா, அவங்கள அக்கா தானே, அவங்க அந்த மாதிரி அக்கா தங்கச்சிகள்லாம் பேசினாங்களோட என்னென்னா என்ன நல்லா இருக்கீங்களா, அதுக்கு மேலே நம்ம யார் விஷயத்தில் தலையிடவே கூடாது. அது நமக்கு தேவையில்லாததும் கூட. அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கலாம், அது மட்டும் நம்மளுக்கு போதுமானது. அவங்க ஏதாவது கஷ்டப்படுறேன்னு நம்மக்கிட்ட சொன்னாங்கன்னா நாம் என்ன சொன்னோம், நல்லா இருமா, உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க, இல்லாத பட்சத்தில் நல்லா இருமான்னு ஒரு தெம்பாக 4 வார்த்தை சொல்லுங்கள். அதோட போதும். அவங்களுக்கு ஐடியா கொடுக்குற வேலை வேண்டாம், எதுவும் வேண்டாம். எல்லாத்துக்குமே அறிவு இருக்குது. நம்மளை விட எல்லாருமே சரியான கான்ஃபிடெண்ட்டாக பேசுவாங்க. எல்லாத்துக்கும் செமையான அறிவு இருக்குது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பெஸ்ட்டு தான். அதனால் நம்ம போய் மற்றவங்களுக்கு எந்த அறிவும் கொடுக்க வேண்டாம், சரிங்களா? அதனால் பார்த்திங்கன்னா என்னென்னா நாங்கள் அதை விட கொஞ்சம் அவுட்டரில், நான் அந்த அவுட்டர்லன்னு சொன்னேன்ல, அதாவது 2 ஸ்டாப்பிங் தள்ளி இருந்தோம். அப்போ அது அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜன நடமாட்டம் இருக்காது. எல்லோரும் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை மட்டும் அவங்கவுங்க பார்ப்பாங்க. இங்கே ஊருக்குள்ளே மற்றவங்கள பார்த்து பேசுகிறதையே பொழப்பாக வச்சிட்ருக்கோம். அங்கே அந்த இதெல்லாம் இல்லை. ஏதோ வெளியில் போகும்போது நடந்து போகும்போது யாராவது பார்த்தா சிரித்து பேசுகிறதோட சரி, அவ்வளோதான், முடிஞ்சா. அப்புறம் இப்போ இன்னும் பழனி அவுட்ருக்கே வந்துட்டோம். தம்பி போலீஸில் இருக்கனால எங்களுக்கு குவார்ட்டர்ஸ் அலாட் ஆகிடுச்சு. சரின்னு வந்தோம். என்ன 4வது மாடி, அதுதான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. பீரோலாம் தூக்கிட்டு வர பசங்களுக்கு சங்கு தள்ளிடுச்சு. லோடு மேனை அவங்கெல்லாம் வச்சு தான் வந்தோம். இருந்தாலும் பொருள்கள் அத்தனையும் 4வது மாடிக்கு ஏற்றணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பசங்கள்லாம் பயங்கர டயர்டாயிட்டாங்க. சாயப்பா இந்த பிள்ளை ரொம்ப சோர்ந்து போயிடுது, ரொம்ப முடியாமல் போயிடுது, மன உளைச்சலில் இருக்குது அப்படின்ட்டு ஒரு அழகான நிம்மதியான இடத்த கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒன்று மனசில் ஆணித்தரமாக பதிய வச்சுக்கோங்க. அவர் எந்த ஒரு விதத்துலையும் நம்ம கைவிடுறதே இல்லை. நம்மளுக்கு ஒவ்வொரு விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருக்குது. என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்க வேண்டியது இருக்குது. 90% நடந்துருச்சு, 10% நடக்கலை. 15 வருஷமாக முடியாத ஒரு விஷயம் 90% நடந்து முடிஞ்சிருச்சு. 10% நடந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மாற்றி மாற்றி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே போகணும். வாங்கப்பா போய் பார்க்கலாம், என்னப்பா செய்கிறது, இது செய்யலாமாப்பா, அது செய்யலாமாப்பா, பேசுங்க. அவர்கிட்ட பேச வைக்கணும். நம்ம வெட்டியாக மற்றவங்ககிட்ட உட்காந்து பேசிகிட்ருப்போம். ஆனால் நான் என்னென்னா, பேசுங்கன்னு சொன்னால் மனசுக்குள்ளே பேசினாலும் கூட அவர் காது கேட்கும். சரியா? நீங்கள் நிறையா டைம் நான் நோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அதுக்கு உடனடியாக நம்மளுக்கு பதில் கிடைக்கும். ஆனால் நீங்கள் பேசணும், வாய் விட்டு பேசணும். அவரை ஃப்ரெண்டாக்கிக்கணும், அப்பாவாக்கிக்கணும். அதுக்கு தானே தாயும் நீரே, தந்தையும் நீரே, உறவும் நீரே, நட்பும் நீரே, கல்வியும் நீரே, செல்வமும் நீரே, சகலமும் நீரே, தேவதேவா அப்படின்னு சொன்னது எதுக்காக? எல்லாமுமா அவரை நம்ம ஏற்றுக்கிட்டாச்சு.
அதனால் ஒரு பாயிண்ட்டு கூட அவர் நம்மளுக்கு கெடுதல் நினைக்க மாட்டார், சரியா? ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும், பொறுமையாக இருங்க. இது எனக்கு நானே சொல்கிற விஷயம். நம்ம பையங்க சொல்கிறாங்க, வீட்டில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்கன்றதுக்காக இது பண்ணக்கூடாது. ஒரு விஷயம், சாயப்பா எந்த விதத்துலேயும் என்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்லுங்கள். சரி, மேட்ருக்கு வருவோமா? இப்போ என்னென்னா, இந்த கோட்ரஸ் இன்னும் அமைதியாயிடுச்சு. இங்கே ஒரு 50-60 வேப்ப மரத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய வேப்பமரமாக இருக்குது. சூப்பரான ரோடு போட்டிருக்காங்க. வீடு செமையாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது, நீட்டாக இருக்குது. மேலே மாடியாக யாரும் வரமாட்டாங்க, நல்லா இருந்துக்கலாம். ஜன்னல்லாம் நல்லா வெளிச்சமாக இருக்குது. இது எனக்கு பிடிச்ச விஷயங்களாக இருக்குன்னா அதெல்லாம் நம்மோட சாயப்பான்னு தான் நான் உணர்ந்து சொல்வேன். ஏன்னா எங்கேயோ இருக்கிற நம்மளுக்கு நம்ம கஷ்டங்கள்லாம் நீக்கிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குறாரு பாருங்க, அது மிகப்பெரிய விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன உங்களுக்கு மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்குறாரா, அப்போ நாங்கள்லாம் என்னத்துக்காகுது அப்படின்னு கேட்கக்கூடாது. அவர் ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவார். ஆனால் நம்பிக்கை வேணும். அவர் தான் கூட்டிகிட்டு போகிறான்றதுல நம்பிக்கை வேணும். காலதாமதம் ஏற்படலாம், நம்ம நினச்ச மாதிரி உடனே டக்குன்னு ஆகாது. இன்பம் துன்பம் எல்லாம் இருக்கும், கஷ்ட நஷ்டம் எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் அனுசரித்து போய் தான் ஆகணும். அதனால் நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. அழகான தன்னோட குழந்தைங்களுக்கு சூப்பரான ஒரு மெசேஜை அப்பா கொடுக்குறாரு, சரிங்களா? அவர் எவ்வளோ தங்கங்க, அவரோட தங்கங்க. நம்மளோட தங்கம் நம்ம அப்பா. அவர் அழகாக நம்மளுக்கு மெசேஜ் சொல்வார். உனக்கு அறிவுரை சொல்பவர்கள் உடன் இருப்பது இல்லை, அப்படி இருப்பவர்கள் விலகிச் செல்லவும் தயங்குவது இல்லை. நீ நன்றாக இருந்தால் மட்டுமே இந்த உலகமும் உறவுகளும் உன்னை நேசிக்கும். சற்று தளர்ந்து போனால் உன்னை ஏசும். இதுதான் வாழ்க்கை. இனி தான் உனது பயணம் தொடங்கப் போகிறது. மனம் தளராமல் பயணத்தை தொடங்கு. எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள். உனக்கு வேண்டிய உதவிகள் செய்ய நான் ஒருவன் மட்டுமே கடமைப்பட்டு இருக்கிறேன். இந்த மாயை உலகத்தில் நீ காண்பது, கேட்பது, பழகுவது அனைத்தும் மாயையின் நேரம் கடந்தது போனால் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போய்விடும். நீதான் தன்னம்பிக்கை தைரியத்தோடு வாழ வேண்டும். எவரை பற்றியும் கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி வாழ பழகிக்கொள். தூற்றுபவர்கள் தூற்றட்டும், நான் உன்னுடன் இருக்கும் வரை எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே. உன்னை உயர்த்தி அழகு பார்க்க போகிறேன். உன்னை பாதுகாப்பது எனது கடமை. நான் இருக்கிறேன். எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு. நான் உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு மேலே ஒரு மனுஷன் எப்படி தான் வாக்குறுதி கொடுப்பாரு? அதனால் அவர் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட்டு செயல்படுற மனப்பக்குவத்தை நம்ம உருவாக்கிக்கணும். 2 நாள் தாமசம் ஆகுதா, ஒரு மாதம் ஆகுதா, அது ஆகிறதுக்கு பல வருஷங்கள் ஆனாலும் கூட சரி, இது நமக்கானது இல்லை, இதை விட்டுட்டு வேறு பொழப்ப பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் போட்ட பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. அது நம்ம என்றைக்கு கேன்சல் பண்ணிவிட்டு அவர்கிட்ட சரணாகதி அடைகிறோமோ அந்த ஸ்பாட்டில் நம்மளுக்கு விமோச்சனம் கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒன்று வழித்தடம் காட்டும். அதனால் நீங்கள்லாம் சாயப்பாவோட குழந்தைங்கன்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எதுக்கும் கவலையே பட வேண்டியதில்லை. அவர் அன்பானவர், அழகானவர், அறிவானவர், திறமையானவர், சகிப்புத்தன்மை உடையவர், உதவி செய்பவர், எதிர்பாராத அன்புகளை மற்றவங்களுக்கு கொடுக்க வல்லவர், அப்புறம் நோய்களை தீர்க்க வல்லவர், அப்புறம் குழந்தைகளை கொடுக்க வல்லவர், திருமணத்தை நடத்தி வைக்க வல்லவர், வேலைகளை அமைத்து கொடுக்க வல்லவர். இப்படி அடுக்கி 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 சொல்லிக்கிட்டே போகலாம். 1000 திருநாமங்கள் மாதிரி 1000 விஷயங்கள் அவருக்கு முன்னாடி நடக்குது. இந்த அழகான தருணங்களில் நானும் சாயப்பாவை நினைவு கூறுகிறேன். நான் இப்போ ஐஸ்வர்யா சாயப்பா கோயில் சைடு கிடையாது, அது ரொம்ப தூரம் இருக்கு. என்னைக்கு எவங்க பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ அப்போ கூப்பிடட்டும். என் மனசு முழுக்க அவர் தான் நிறைஞ்சிருக்காருன்றதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அதனால் அவர் எப்போ என்ன
நினைக்கிறோமோ அப்போ வந்து நான் இருக்கேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு போயிடுவார். சரிங்களா? அதனால் நீங்கள் எதுக்கும் கலங்காதீங்க. நீங்கள் நல்லா தான் வாழ போகிறீங்க. வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளில் சரணம்.